ஹலோ ஆஸ்பன்ஸ். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துங்கன்னா எஸ்எஸ்பிலேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நர்சிங்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மசிஸ்ட், ஓடி டெக்னீஷியன், ஸோ அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபிசியோதெரபி அசிஸ்டண்ட்டுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இது எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ அதே சாஸ்திர சிமவால் எஸ்எஸ்பி ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் ஓகேங்களா. ஸோ ஃபார் ஹெட் கான்ஸ்டபிள் ஓகேங்களா, லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஹெட் கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. தென் ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட் ஹெட் கான்ஸ்டபிள், ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்கல் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 76 போஸ்ட். இதில் ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட், ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12, ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 30, ஹெட் கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் பார்த்தீங்கன்னா 34 போஸ்ட் ஓகேங்களா. இது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வி கேன் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன். ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு 30 டேஸ்க்குள்ளே இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஹெட் கான்ஸ்டபிள் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 4 25,500 to 81,100 rupees. கான்ஸ்டபிள்ஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் பார்த்தீங்கன்னா வந்து 21,700 to 69,100 rupees. ஸோ அதர் அலவன்சஸ் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் பேஸ்ட் அப்பான் நியூ பென்ஷன் சிஸ்டம் ஓகே ஸ்கீம் பேஸ் பண்ணி டியர்னஸ் அலவன்ஸ், உங்களுக்கு ரேஷன் மணி அலவன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4.2 அதர் அலவன்சஸ் செக்ஷனில் ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃப் த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதில் அவைல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஒன் பை என்ன பார்க்கலாம். நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். ஸோ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்ல முடியல நம்மளால். ஸோ வந்து உங்களுக்கு இந்த லாங் வீடியோவில் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 18 to 27 ஓகேங்களா. அதே போல் ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். அதில் பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். 1 year கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அவங்க லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே போல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேறு ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 18 to 27 years இருக்கணும். 12th கிளாஸ் முடிச்சிருக்கணும். அவங்க சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிக்கு 1 year சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதே போல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வச்சிருக்கணும் ஃபிசியோதெரபியாக. கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக் பார்த்தீங்கன்னா வந்து 18 to 27 years இருக்கணும். 10th முடிச்சிருக்கணும். அதே போல் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் ஆர்கனைசேஷன், ரெட் கிராஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வச்சிருக்கணும். 1 year வந்து அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 50 bedded ஹாஸ்பிட்டலில் எதர் ரெகனைஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன முக்கியமான டீல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்மசிஸ்ட் நர்சிங் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா வந்து 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டர் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ். தென் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் விட்டுருக்காங்க. ஸோ அப் டு த ஏஜ் ஆஃப் 40 years. ஸோ ஒரு சில ஜம்மு காஷ்மீர் ரீஜன், ஸோ அது நம்மளுக்கு அதெல்லாம் வராது ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 அந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ரைட். ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி தான் அனெக்சர் 3ல் வாங்கி ஆகணும். ஸோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 acres ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் அபோ. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் யாரா இடபிள்யூஸில் வந்தீங்கன்னா அது மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரைட். ஸோ அதர் திங்ஸ் வந்து இதுக்கு ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து 100 rupees ஓகேங்களா. 100 rupees அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸ்க்கும், இடபிள்யூஎஸ்க்கும், ஓபிசி கேட்டகரிக்கும். வேறு எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 rupees வந்து தேர் எக்ஸம்டிங் ஓகேங்களா. ஸோ எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த ஃபீஸ் இல்லை. தென் ஃபார்மசிஸ்ட் நர்சிங் மாதிரி எதுவும் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுடைய பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறது 1 by 1ஆகவே கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட், கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கேட்டகரி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 23 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அதே போல் பார்ட் 2ல் வந்து ஹவு டு அப்லோட் த ஃபோட்டோ அண்ட் ஹவு டு அப்லோட் சிக்னேச்சர்ன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட், அப்புறம் மோட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் சிக்னேச்சர் ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஓகேங்களா 1.6 kilometer 6 minutes 30 seconds ஓடி ஆகணும். ஃபார் ஃபீமேலுக்கு 800 meter ரேஸ் பார்த்தீங்கன்னா 4 minutes ஓடி ஆகணும். ஸோ கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் பார்த்தீங்கன்னா 4.8 kilometers ரேஸ் இன் 24 minutes ஓகேங்களா. 2.4 kilometers ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் இன் 18 minutes ரைட். ஸோ அப்புறம் ஹைட் அண்ட் செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் மேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 165, 155 இது பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கல் செக்ஷன் அன்ரிசர்வ்ட் ஓபிசிக்கு. வேறஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 160 ஓகேங்களா மேலுக்கு, 148 ஃபீமேலுக்கு. தென் செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோரோவர் எல்லாம் 75 to 80 தான் ஓகேங்களா. ஸோ தென் இஃப் நம்மளுக்கு 5, 6, 7லாம் நம்ம அந்த ரீஜனில் இல்லை ஓகே, நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு என்ன அப்ளை ஆகுமோ நம்ம அது மட்டும் பார்த்தா போதும்.
ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 100 மார்க்ஸில் இருக்கும். அதே போல் வந்து மற்ற சப்ஜெக்ட் மற்ற ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஹிந்தி, ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரைட். அதர் திங்ஸ், ஸோ என்ன டாக்குமெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அதை கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி டாக்குமெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, நீங்கள் ஓபிசி டாக்குமெண்ட் எப்படி பண்ணி இடபிள்யூஎஸ் இந்த ஃபார்மேட் தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அகெயின் ஹவு டு அப்லோட் த ஃபோட்டோ அல்ல இன்கரெக்ஷன். ஸோ நான் அகெயின் ஹைட் வெயிட்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கு